சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை, அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள். அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் நான் இந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விநாயகன் 6 மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள், மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தங்கள் அனுமதியோடு திருத்திய விடையை பேரவைக்கு அளிக்கிறேன். விடை ஆ ஆம். விடை ஆ. ஒகேனக்கல் நீர்மின் திட்டம் 120 மெகாவாட் ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட தேசிய நீர்மின் கழகத்தின் மூலம் செயலாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காவிரி நீர்மின் திட்டத்திற்கு உட்பட்டதாகும். இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு இசைவு தெரிவித்துள்ளது. ஆனால் கர்நாடக மாநிலம் இதற்கு இசைவு அளிக்கவில்லை. ஆகையால் இந்த நீர் மின் நிலையம் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ள இயலவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை, அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மின் நுகர்வோர் 3,24,65,000 பேர். 2023ஆம் ஆண்டு 3,31,16,000 பேர் என மின் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மின்சாரத்தினுடைய பயன்பாடு நாளும் அதிகரிக்கிற இந்த வேளையில் மின் உற்பத்திக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் மின் தேவை என்பது 17,000 மெகாவாட். ஆனால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி 16,915. மீதி இருப்பதை நாம் வெளியில வாங்கிக் கொள்கிறோம். ஆனாலும் கூட இந்த மின் உற்பத்தி என்பது நீர் மின் நிலையங்கள் மூலமாக, உதாரணமாக குந்தா, காடம்பாறை, மேட்டூர் உள்ளிட்ட பெரிய அணைகள், அதோடு சிற்றணைகள், கதவணைகள் என மொத்தம் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் 47 இருக்கிறது. இவற்றின் மூலமாக 2,320 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதை தவிர அனல் மின் நிலையங்கள் மூலமாக 4,320 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதோடு காற்றாலை, அணுமின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மின் உற்பத்தியை பார்க்கிற நேரத்தில் அனல் மின் நிலையங்கள் மூலமாகவும் மற்ற மின் நிலையங்கள் மூலமாகவும் உற்பத்தி செய்கிற வேளையில் இது சுற்றுச்சூழல் சீர்கேடு, மாசுபடுதல், உயிரினங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற காரணத்தால் நீர் மின் நிலையங்கள் உற்பத்தி செய்வது பொருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் அதற்கு மின் உற்பத்தி செலவும் அதிகமாகிறது. அதோடு மின் கட்டண உயர்வும் இருக்கின்ற காரணத்தால் செலவு குறைவாக, எந்த பாதிப்பும் இல்லாத இந்த நீர் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி தேவை என்பதை கருத்தில் கொண்டுதான் பெண்ணாகரம் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒகேனக்கல்லில் கனமழை பெய்கிற நேரத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருகிறது. ஆண்டுக்கு 160-250 மெகாவாட் டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் நீர் மின் நிலையங்கள் அமைத்தால் மிக ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தால் தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை என்பதை மறுபரிசீலனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் மின்சாரத்தினுடைய தேவையை மிக சிறப்பாக அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள். அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் நான் இந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் அடுத்து மின்சார தேவையை குறித்த அளவில் நீங்கள் குறிப்பதை போல பல்வேறு மின் திட்டங்கள் நம்ம இப்ப நிறைவேற்றிட்டு வரோம். அது அனல் மின் திட்டங்கள், காற்றாலை மூலமாக இருக்கக்கூடிய மின் உற்பத்தி திட்டங்கள், புனல் மின் நிலையங்கள் என்று பல திட்டங்களை நாம் உருவாக்கி வருகிறோம். பொதுவாக இன்றைக்கு உலகம் மரபுசாரா எரிசக்தியை நோக்கி நாம் பயணிக்க துவங்கி இருக்கிறோம். ஒருபுறம் ஃபாசில் ஃப்ரீ நம்மளுடைய பவர் நமக்கு வர வேண்டும். சில மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையங்கள் போன்றிருக்கக்கூடிய இடங்களில் எங்கே அதிகமான மாசுகள் உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல பெனால்டி போடுற அளவுக்கு போகிறார்கள். எனவேதான் புதிய அளவிலே காற்றாலை மின்சாரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் இப்போ பெருமளவிலே நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சோலார் அண்ட் வின் பவர் வரப்போகும்போது நம்முடைய தென் தமிழகத்தை நோக்கி பெரிய அளவில் இன்னைக்கு நமக்கு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வருது.
எனவே தமிழ்நாடு என்பது இந்திய அளவிலே இன்றைக்கு இத்தகைய நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மரபு சாராத எரிசக்தியை உருவாக்குவதிலே மிக முன்னணியாக இருக்கிறது. குறிப்பாக நீங்க சொன்னதை போல புனல் மின் திட்டங்கள், நம்முடைய புனல் மின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு இப்போது மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. குறிப்பாக குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம், கொல்லிமலை புனல் மின் திட்டம் ரெண்டுமே இப்ப அந்த ரெண்டு முக்கியமான திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொள்கை முடிவு எடுத்து இத்தகைய திட்டங்களை உருவாக்குவதற்கு மேல்பவானி நீலகிரி, சாண்டிநல்லா நீலகிரி, சீகூர் நீலகிரி இந்த 3 திட்டங்களும் NTPC மூலமாக செய்வதற்கு அரசு ஒரு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது தவிர PPP மாடல், பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன், பொது தனியார் கூட்டமைப்பின் மூலமாக 13/12/2023 தேதியிட்டிருக்கக்கூடிய அரசாணை எண் 106 படி கொள்கை ரீதியிலான ஒரு முடிவினை எடுத்து மேல்பவானி நீலகிரி, மேல்பவானி நீலகிரி, சாண்டிநல்லா நீலகிரி, கோதையாறு, மணலாறு, ஆழியாறு, வெள்ளிமலை, பாலார், பொருந்தலார், மஞ்சளாறு, சில்லகல்லா, சாத்தார், கன்னியாகுமரி ஆகிய இடங்களிலே இந்த திட்டங்களை அமைப்பதற்கும் அரசு இப்போது அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே புதிய புனல் மின் திட்டங்கள் நீங்கள் கோரியவாறு நிறைய திட்டங்களை எடுத்துக் கொள்வதற்கு அரசு ஏற்கனவே ஆவணம் செய்திருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தார்கள். புனல் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி குறைவு, சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை என்ற அடிப்படையில் இப்பொழுது 47 நீர்மின் நிலையங்கள் உள்ளது. அதோடு புதிய புனல் மின் நிலையங்கள் அமைக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அவர் அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக இந்த ஒகேனக்கல் என்பது கர்நாடக மாநிலம் எல்லையோர பகுதி என்ற நிலையில் இருப்பதோடு மாநில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இது தேசிய மின்கழகத்தின் மூலமாக அங்க மின்திட்டத்தை இயக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இதற்காக கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர் காலத்தில் இதை நான் முன்வைத்தேன். அதை தொடர்ந்து நடுவண் அமைச்சராக இருந்த அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் நண்பர் அவர்களிடத்திலேயும் கோரிக்கை வைத்து அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இருந்தாலும் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய தமிழக அரசின் மூலமோ அல்லது தேசிய மின்கழகத்தின் மூலமாக முத்தரப்பு ஒப்பந்தத்தை கர்நாடக மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு என்று ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இதை நிறைவேற்றினால் மிக அதிக அளவில் ஏறக்குறைய 1150 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கு புனல் மின் நிலையம் அமைக்க வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் அதை அரசு முனைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்ற அதே நேரத்தில் விரைந்து நிறைவேற்றுவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இது நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன், தேசிய நீர்மின் கழகத்தினுடைய சார்பாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 2008 நீங்க சொன்னபோது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீங்கள் இந்த அவையிலே எடுத்து சொல்லி அதனுடைய அடிப்படையில் அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றிய அரசினுடைய மூலமாக இந்த திட்டம் வந்தது. இந்த முத்தரப்பு ஒப்பந்தம், ட்ரைபாட்ரியேட் அக்ரிமெண்ட், ஒன்றிய அரசுக்கு அதனுடைய நம்மளுடைய தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு மூன்றுக்கும் சேர்த்திருக்கக்கூடிய இந்த ஒரு டிராஃப்ட் அக்ரிமெண்ட் ஏற்கனவே போட்டு நாம் கொடுத்திருந்தோம். அதில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய இசைவை தெரிவித்து விட்டது. ஆனால் கர்நாடக அரசு அதற்கு இசைவு தெரிவிக்காத நிலையில் அது அப்படியே நிலுவையிலே இருக்கிறது. இந்த ட்ரைபாட்ரியேட் அக்ரிமெண்ட், இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட் நிலுவையில் இருக்கும் போதே கர்நாடக அரசு கர்நாடகா பவர் கார்பரேஷனுடைய சார்பாக நாங்களாகவே அந்த இடத்திலே போடுகிறோம் சொன்னாங்க. இப்போ சிவசமுத்திரம், ராசிமணல், ஒகேனக்கல் ஆகிய 4 உள்ளிட்டிருக்கக்கூடிய 4 திட்டங்கள் இது. அதில் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில திட்டங்களை கூடுதலாக சேர்த்து அந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்களாக அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னால் காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது 2 மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே புதிய நீர்மின் நிலைய திட்டங்கள் வரும் என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டினுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். எனவே அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது என்று நாம் ஒன்றிய அரசினுடைய மின்சாரத்துறைக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம். அதே போல நீர்வளத்துறைக்கு, அதே மாதிரி வனத்துறைக்கும் இது குறித்த எந்த விதமான தமிழ்நாட்டினுடைய இசைவு இல்லாமல் நீங்கள் எதுவும் இதற்கான அப்ரூவல் கொடுக்கக்கூடாது என்பதை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். இது 2 மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த இடத்துல ஒகேனக்கல் நீரிலே மூழ்கக்கூடிய பகுதி 2 மாநிலத்தையும் இருக்கக்கூடிய காரணத்தால் இதற்கு ஒரு ஒத்திசைவு வருகிற போது நீங்கள் சொன்ன திட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கலாம்.